ஆன்மீக துளி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனினுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு வருது அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக நல்ல புத்தாண்டாக அமையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசையில நம்ம பலவிதமான ஜாதக பலன்கள், ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், இப்படி பலவிதமான பலன்களை கேட்கிறோம். அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் அந்த ஜாதக பலனை உள்ளதை உள்ளபடியே சொல்றாங்க. சில ராசிக்கு நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சில நட்சத்திரத்துக்கு நல்லபடியா இருக்குன்னு சொல்றாங்க. அதே சமயம் சில நட்சத்திரத்துக்கும் சில ராசிக்கும் நல்லாவே இல்லை, இந்த கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அருணகிரிநாதர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும், நாடி வந்த வினைத்தான் என் செய்யும் அப்படின்னு சொன்னார். அதாவது கடவுளோட அருள் இருந்ததுன்னா நாளும் கோளும் நமக்கு அனுகூலமாக, நமக்கு நண்பர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில மிகவும் சிறந்த ஒரு யதியாக, மிகவும் உயர்ந்த ஒரு முனிவராக, சன்னியாசியாக இருந்தவர் வாதிராஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பெரிய சன்னியாசி. அவருக்கு அவரோட பக்தியினுடைய காரணமாக ஹயக்ரீவரே அவர் செய்த நிவேதனத்தை நேர்ல வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சிறந்த மகானாக விளங்கினவர். இன்னைக்கும் மத்வ சம்பிரதாயத்துல வாதிராஜர் அப்படின்னு சொன்னாலே அங்க மத்வ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மரியாதை வரும். அந்த அளவுக்கு உயர்ந்த மகானாகவும், சிறந்த தபஸ்வியாகவும், சிறந்த பக்திமானாகவும், உயர்ந்த ஒரு சன்னியாசியாகவும் இருந்த அந்த வாதிராஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மகானானவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவருடைய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்து அவருக்கு மனதானது வேதனைப்படுது. இந்த கஷ்டமெல்லாம் தீருவதற்காக இந்த பக்தர்களுக்கு ஒரு எளிய வழியை சொல்லணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால அவர் என்ன செய்தார் அப்படின்னா, ரொம்ப அற்புதமாக 5 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு துதியை நமக்கு கொடுக்கிறார். இந்த 5 ஸ்லோகங்கள்லையும் நவகிரகங்களை துதி செய்து அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையையே செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். இந்த வாதிராஜரினுடைய அமுதமயமான வாக்குல ஹயக்ரீவ பெருமானினுடைய அருளால வந்த வாக்கு இது அப்படிங்கிறதுனால இதை நாம தினமும் சொல்லி பகவான் ஸ்ரீமன் நாராயணனையும் நவகிரகங்களையும் நாம பிரார்த்தனை செய்துகிட்டோம் அப்படின்னா நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் அப்படிங்கிற போல புத்தாண்டுல நமக்கு அனைத்து விதமான இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் நமக்கு நன்மையையே செய்யும். நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் நமக்கு அபரிமிதமான பல பல நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. இப்போ வரீங்களா, இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை நாம பார்க்கலாம். भास्वान्मे भासये तस्य चन्द्राश्चाह्लादकृत् भवेत् मङ्गलो मङ्गलं दद्यात् बुधश्च बुधतां दिशेत् गुरुर्मे गुरुतां दद्यात् कविश्च कवितां दिशेत् शनिश्च सम्प्रापयतु केतुं केतुं जयेऽर्पयेत् राहुर्मे राहयेत् द्रोगं ग्रहाः सन्तु करग्रहाः नवं नवं ममैश्वर्यं दिशन्त्वे ते नवग्रहाः शने दिनमने सूनो वनेकगुणसन्मने अरिष्टं हर मे भीष्टं कुरु मा कुरु संकटं हरेऽनुग्रहार्थाय शत्रूणां निग्रहाय च वादिराज यदि प्रोक्तं ग्रहस्तोत्रं सदा पठेत् इति श्री वादिराज पूज्य चरण विरचितं नवग्रहस्तोत्रं संपूर्णम्. இப்போ வரீங்களா, இந்த நவகிரக ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். சூரியன் எனக்கு ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னும், சந்திரன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னும், மங்களன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயானவர் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னும், புதன் நமக்கு ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னும், குருவானவர் நமக்கு பெருமைகளை கொடுக்கட்டும் அப்படின்னும், சுக்கிரன் நமக்கு நல்ல கவித்துவத்தை கொடுக்கட்டும் அப்படின்னும், சனீஸ்வரர் நமக்கு பலவிதமான சுகங்களை கொடுக்கட்டும் அப்படின்னும், கேது நமக்கு வெற்றியை கொடுக்கட்டும் அப்படின்னும், ராகுவானவர் நம்மளுடைய நோயை போக்கட்டும் அப்படின்னு நவகிரகங்களை பிரார்த்தனை பண்றோம். இது எல்லாம் முடித்த பிறகு ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை இந்த நவகிரகங்கள் கிட்ட வாதிராஜர் வைக்கிறார். இந்த நவகிரகங்களானவர்கள் எப்பவுமே எனக்கு நல்லதையே செய்பவர்களாகவும், புதிதாக பலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சுகங்களையும் போகங்களையும் இந்த நவகிரகங்கள் எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு நவகிரகங்களை பிரார்த்தனை பண்றார். அது மட்டும் இல்லாம முக்கியமா சனீஸ்வரர் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, இப்படி பலவிதமான சனிகளாக வந்து நமக்கு உபாதை தருகிறார் இல்லையா, அந்த உபாதையெல்லாம்
எல்லாம் தராம சனீஸ்வரர் நம்மளை காக்கட்டும் அப்படின்னும் பிரார்த்தனை பண்றார். கடைசியில இந்த நவக்கிரகங்களை நாம பிரார்த்தனை செய்யும் பொழுது ஸ்ரீஹரியோட அனுகிரகம் கிடைக்குது அப்படின்னும் சத்ருக்களினுடைய உபாதைகள் நீங்குது அப்படின்னும் வாதிராஜரான என்னுடைய அருள் இதை படிப்பவர்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்குது அப்படின்னும் வாதிராஜரானவர் ஆசீர்வாதம் பண்றார்.